ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் முறுக்கு தான் பார்க்க போறேன். இன்னைக்கு ஒரு முறுக்கு தான் வந்து பண்ண போறேன். தேங்குழல் காரம் போட்டுட்டு பண்ண போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் மாவு வந்து தீபாவளி அப்போ அரைச்சது. அப்போ நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய காரம்லாம் நம்ம போயிருக்கோமே பண்ணதுனால, இப்போ வந்து நான் வந்து இப்போ பண்ணலை முறுக்கு. அப்படியே மாவு வந்து வச்சுட்டேன். கிலோ அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா, மாவு பச்சரிசியாக வந்து எடுத்துக்கணும். மாவு பச்சரிசியில் 1 கிலோ அரிசி வந்து எடுத்துட்டுருக்கேன். அந்த 1 கிலோ அரிசியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரை டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை 2மா சேர்த்து நல்லா வந்து வறுத்து பிடிச்சிண்டாச்சு. நல்லா மிக்சியில் ஒன்றாவே கொடுத்து பிடிச்சி நைஸாக வந்து பிடிச்சி வச்சுட்டுருக்கேன் மாவை. இப்போ இதில் தான் நம்ம வந்து முறுக்கு வந்து பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு 3 டம்ளர் வந்து எடுத்துட்டுருக்கேன். 1 கிலோக்கு தான் அந்த அளவு நான் வந்து சொன்னது. இப்போ அதுலேருந்து ஒரு 3 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து இப்போது தேங்குழல் பார்க்க போகிறோம். எண்ணெய் வந்து இந்த பக்கம் காய்ச்சி வச்சுருக்கேன். சிம்மில் வந்து வச்சு விட்றேன். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பெருங்காயமும் வந்து போட்டுக்கிறேன். நிறையவே வந்து போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து போட்டுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக காரத்துக்காக ஒரு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிறேன். வெண்ணெய் வந்து வேணும். வெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம அந்த மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணெயும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சுப்போம். வெண்ணெய் ஒரே 1 ஸ்பூன் வெண்ணெய் வந்து போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வெண்ணெயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதை வந்து நான் வந்து பசஞ்சு விடுறேன். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக, அதாவது புழியிற பதத்துக்கு நம்ம வந்து பசஞ்சு விடுவோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து பசஞ்சுக்கலாம். நான் வந்து காரம் வேணும் அப்படிங்கிறனால காரப்பொடி வந்து போட்டுருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும்னு. அது இல்லாதக்கு தேங்குழல் கூட பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காரம் இல்லாதக்கு, மிளகாப்பொடி இல்லாதக்கு கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வந்து காரம் வந்து போட்டுருக்கேன். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து விட்டு பிசைஞ்சுக்கிறேன். நல்லா சாஃப்டாக மாவு வந்து பசஞ்சாச்சு. வெண்ணெய் வந்து போட்டிருக்கோம், அதனால நான் எண்ணெய் வந்து விட்டுக்கல. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் போடலை அப்படின்னாலும், இன்னும் உங்களுக்கு வெண்ணெய் இல்லை போடலை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கலாம். இப்போ காஞ்சின்னு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை வந்து ஒரு சொட்டு விட்டுட்டு பசஞ்சிக்கலாம். நீங்கள் ஒரு கரண்டி விட்டுட்டு பசஞ்சாச்சு. இப்போ எண்ணெய் பண்டமெல்லாம் பண்ணுறத கொஞ்சமாக வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுறது நல்லது. பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நான் உங்களுக்கு வந்து புழியறதை வந்து காட்டுறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்செடுத்து சிம்மில் ஆக்கிக்கிறேன். இப்போ இதில் வந்து பசஞ்சிக்கிறேன். நான் அதாவது இதில் புழிஞ்சிக்கிறேன். நான் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து இப்போ இதில் வந்து புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் தனியாக புழிஞ்சிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து புழிஞ்சாச்சு. நல்லா வேகட்டும், எடுத்து காட்டுறேன். ஸோ முதல்ல வந்து முறுக்கு வந்து நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டுப்போம். வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்க, உங்களோட முறுக்கு வெந்துருக்கு.
நல்லா வெந்துட்டு திருப்பி எடுக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஆயிடுத்து, அப்படியே ஒன்று ஒன்று நம்ம வந்து எடுத்துருவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஒரு 4-5 வந்து எடுத்தேன். சின்ன சின்னதாக வந்து புழிஞ்சேன். ஒரு 5 முறுக்குக்கு. பெருசாக வேணாலும் பெருசாக அப்படியே ஒன்று புழிஞ்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே எல்லாமே நம்ம வந்து புழிஞ்சிட்டு பார்ப்போம். உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ நான் இதையும் வந்து எடுத்துடுறேன். அதை வந்து பாருங்கள், முறுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு. தேங்குழல் இங்கே பாருங்க, நம்மளோட முறுக்கு தேங்குழல் ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. காரம் வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கேன், வேணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வில்லுனாலும் பரவாயில்ல, வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். கரகரன்னு ரொம்ப நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் இந்த காயிற எண்ணெய் கூட விட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி லைக் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.